அதிகமாக. பூமியில எல்லா மனிதர்களும் எதை அதிகமாக விரும்புவோம்? ஒரு தொழிலை தொடங்குகிறோம், ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோம். என்ன நோக்கத்துக்காக வியாபாரத்தை துவங்குகிறோம்? நஷ்டம் வரட்டும் அப்படின்றதுதான் துவங்குறோமா? கிடையாது. நல்லபடியாக தொழில் பார்த்து வியாபாரம் பார்த்து நிறைய லாபங்களை சம்பாதித்து நாம நல்லா இருந்து நம்முடைய குடும்பத்துல நல்லா இருந்து 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல தொடங்குகிறோம். அப்ப எல்லோருடைய நோக்கமும் என்ன? நல்ல லாபம் வரணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரிஸ்கை நமக்கு விசாலமாக ஆக்கி வைக்கணும். அதனால பிரார்த்தனை செய்யும் பொழுது அதைத்தானே கேட்கிறோம். இறைவா உன்னுடைய புறத்திலிருந்து பரக்கத்தை தா, உன்னுடைய அருளை எனக்கு இறக்கி வை, என்னுடைய வாழ்வாதாரத்தை விசாலமாக ஆக்கி வை. இதுதான் நம்முடைய தேவையாக, பிரார்த்தனையாக, எல்லா விஷயங்களிலும் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் செயல்படுத்தணும் என்று சொன்னார். நாம நம்முடைய வாழ்வாதாரத்திலே விசாலம் அடைந்தவர்களாக, நெருக்கடி இல்லாதவர்களாக, யாரிடத்திலும் போய் கையேந்தி நிற்காதவர்களாக, எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை விசாலமாக பெறக்கூடியவர்களாக இருக்க ஆசைப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உத்தரவாதமாக ஒன்றை நம்மிடத்தில் கேட்கிறாங்க. நீங்க இந்த காரியத்தை செஞ்சா உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கக்கூடிய ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை விசாலமாக ஆக்கி வைப்பான். அல்லது நீங்கள் அதிகமாக நாட்கள் பூமியிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? பொதுவாக மனிதனுடைய ஆசையில் அது ஒன்று. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து முடித்த முதியவராக இருந்தால் அவரிடத்துல போய் திடீர்னு நாளைக்கு நீங்க மௌத்தா போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, அதுக்குள்ள என்னத்த அவசரம், 70 வயசு தொட்டிருப்பாரு, 80 வயசு தொட்டிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு, பேரப்புள்ள ஒருத்தர் இருக்கான், அவன் கல்யாணத்தை கண்ணறையோட பார்த்துட்டேன்னா அல்லாஹ் நான் கண்ணை மூடிடுவேன் நிம்மதியா. சரி, பேரனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு, இப்ப கேட்டு பாருங்க, போயிட்டு வரீங்களான்னு கேட்டா அவன் இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த பேரனை நான் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நிம்மதியா போயிடுவேன். இப்ப மனிதனுடைய ஆசையில 2: ஒன்று பொருளாதாரத்தின் மீது, தனக்கு வழங்கப்படக்கூடிய பொருளாதாரம் விசாலமாக வந்து கொண்டே இருக்கணும், தங்குதடையின்றி வந்து கொண்டே இருக்கணும். அதனால கையில காசு இருந்தா செழிப்பா இருந்ததுங்க, மனுஷனுக்கு கவலை பெரும்பாலும் போயிடும். பெரிய கவலைகள் எதிர சேரும். இன்னைக்கு பொண்டாட்டி கறி வாங்கிற சொன்னாலே பாக்கெட்ல காசை காணாம, காசு இருந்ததுன்னா கோழிக்கறிக்கு போறவன் ஆட்டுக்கறி போய் நிற்பான், ஈரலை போடுறான், 1/2 கிலோ ஈரலை போடுறேன் இருக்கு, உள்ள பாக்கெட்ல இருக்கு. அப்ப இந்த பொருளாதாரத்தின் மீதும் அந்த நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். அந்த 2ஐயுமே அல்லாஹ்வுடைய தூதர் போடுறாங்க, தூக்கி போட்டு கேட்கிறாங்க, மன் சர்ரஹு யப்சுத பிஹி, நீங்கள் அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிஸ்கை உங்களுக்கு விசாலமாக